ஹலோ கைஸ், இது உங்கள் கில்லர் கேமர் யூடியூப் சேனல். நான் உங்கள் கில்லர். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GTA San Andreas Part 2. என்னடா கையில் கன்னெல்லாம் புதுசாக வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை கைஸ். இந்த பாலா கேங்க ஆளுங்களை கொஞ்சம் அடித்து கிரைண்டிங் பண்ணி தான் நான் எடுத்தேன். சரி, இப்போ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நமக்கு இப்போதைக்கு ஸ்வீட் மிஷின் மட்டும் தான் இருக்குது, அதனால் அதை போய் பார்ப்போம். கவனம் ஓடுறா தம்பி, ஓடுறா. ஓகே, இந்த வந்தாச்சு. எல்லாத்தையும் உண்மையா பேசுடா. என்னடா பேசுறது? நம்ம கேங்க பத்தி எவனுக்குமே கவலை இல்லை. நம்ம கேங் இப்படி தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கேங்குக்குள்ளே இருக்க அந்த விரிசல் தான். எப்படி இருக்க? நம்ம எல்லாருமே இப்ப பிரிஞ்சிட்டோம். அவங்க யாருக்குமே இப்ப நம்மளை பத்தி கவலையே இல்லை. முன்னாடி நம்ம ஒரு ராணுவ வீரர்கள் மாதிரி இருந்தோம். ஆனா இப்ப யாருமே அப்படி இல்லை. அதான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்ம கூட இருந்த பசங்க எல்லார்கிட்டயுமே பேசி நம்ம கூட சேர்க்கணும். ஏன்னா நம்ம தனித்தனியா இருக்கிறதுனால நம்மளோட பிசினஸ் பாதிக்கப்படுது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த பசங்களெல்லாம் நம்ம சேர்த்துட்டு ஒரே டீமாக மாறுறோம். அதாவது இதுக்கு முன்னாடியே இருந்த மாதிரி. அதேதான் சிஜி, நீயும் ரைடரும் போய் அந்த பிரச்சனையை பார்த்துக்கோங்க. இந்த குண்டு போய் மாதிரி சும்மாவே இருக்காதீங்க. நான் என்ன பண்ண? நீ தான் எப்ப பார்த்தாலும் சும்மாவே இருக்க. நீ வாய மூடுறா. ஹே ரைடர், இப்போ நம்ம முதல்ல யாரை போய் கூப்பிடுறது? ஒருத்தன் இருக்கான் ப்ரோ, பயமே அவனுக்குண்டா பயப்படும். அவனோட பேரு தான் பியர். ஓ, பிக் பியரா? அவன் நம்ம கூட இருந்தால் நமக்கு பெரிய சப்போர்ட் ஆச்சு. சரி வா, முதல்ல அவனையே போய் கூப்பிடுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேங்க பழையபடியாக ஒன்று சேர்க்கறதுக்காண்டி ஆள் சேர்க்க போகிறோம். சரி, முதல்ல அதில் பிக் பியர்னு ஒருத்தன் தான் கூப்பிட போகிறான். அவன் ஏதோ பெரிய தாதாவான். அவன் யாருன்னு போய் பார்ப்பாங்க. சீக்கிரம் ஏறா வண்டியில். ஓகே சொல்லலாம், வண்டி எடு. நேராக போனோம். நேராக போயிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் தாங்க இருக்கு. இந்த டேர்னிங் எடுத்துகிட்டு அப்படியே போனால் போயிடலாம். இந்த மாதிரி கம்பத்தை ஏற நடு வழியில் நட்டுச்சா. ஓகே, இந்த தான் இருக்கு அவன் வீடு. நேராக அங்கே போய் வண்டியை நிப்பாட்டலாம். யோ ப்ரோ, நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ப்ரோ. ஏய், இதானே அவன் வீடு? ஆமா ப்ரோ. ஏய், கதவை தரேன். நான் தான் சிஜே வந்திருக்கேன். ஏய், இதானே அவன் வீடு? நல்லா தெரியல. கன்ஃபார்ம் ப்ரோ. ஏய், நான் தான் சிஜே, கதவை தரேன். அட யாராவது நையன். ஹேய் சிஜே, நீயா? மரியாதை அங்கிருந்து கிளம்புடா. ஏய், வெயிட் பண்ணு நீக்கா. இது நீயா? உனக்கு என்ன ஆச்சு? ஏய், நீ 5 வருஷமா இந்த ஊர்லயே இல்லை. உனக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நீ இப்போ இங்கிருந்து கிளம்புறதா உனக்கு நல்லது. நான் உன்னை அடிச்சு வரட்டுறதுக்கு முன்னாடி நீயே இங்கிருந்து வெளியே போயிரு. ஏய் பியர், அங்கேதான் கொட்டி கிடக்க பாரு, அதை க்ளீன் பண்ணு. எது பியரா? ஏய் பிக் பியர், நீ இங்கே தான் இருக்கியா? என்ன தெரியுதா? நான் தான் சிஜே. ஏய், அவன் என்னோட வீட்டு வேலைக்காரன்டா. கரெக்டு தானே பிக் பியர்? ஆமாங்க. அப்போ போய் அந்த கக்கூஸை க்ளீன் பண்ணுறா. ஏய் பியர், நான் சொல்கிறது கேளு. எங்கள் கூட வந்துரு. நான் சொல்கிறது கேட்குதா? யோ சிஜே, எனக்கு இங்கே ஏதோ தப்பாக இருக்கு. நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும் சிஜே. கேட்டுச்சுல்ல? இங்கேருந்து கிளம்புறியா இல்லை நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா? வந்துடுறானுங்க பாரு, மனசில் ஏதோ பிடுங்கி நினச்சிட்டு. ஹேய் ரைடர், இங்கே என்ன நடக்குது? புலியா இருந்த பிக் பியர் எப்படி ஏலியா மாறினா? ப்ரோ சிஜே, இது எல்லாத்துக்குமே காரணம் போதைப் பொருள் தான். போதைப் பொருளை கொடுத்து நம்ம கேங்கில் இருக்க எல்லாரையுமே பிரிச்சுட்டானுங்க. நம்ம முதல்ல அதை தான் சரி கட்டணும். கைஸ், போதையை சப்ளை பண்ணி நம்ம கேங்லேயே பெரிய ஆளாக ஒருத்தானே இப்படி ஆகிட்டாங்க பாருங்க கைஸ். இப்போதைக்கு நம்மளோட வேலை என்னென்னா போதை பொருளை நம்ம கேங்லேருந்து ஒழிக்கணும் கைஸ். அவ்வளோதான். சரி, அதுக்கு இடம் அங்கே இருக்குது. இந்த பக்கத்து தெருலேயே வச்சுருக்கான் பாருங்க. அப்படியே போயிட்டு லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்தால் அந்த இடம் வந்துடும். யாரா இவன் வேறு குறுக்கால வந்துட்டுருக்கான். ஏற்றி தள்ளி. ஓகே, இங்கேயும் ஒரு வண்டி இருக்குது, அதை சுற்றிட்டு போயிடும். இங்கே தான் நிற்காம பாருங்க. ஏங்க, இப்போவும் நம்ம கேங்கில் ஒருத்தனுக்கு சப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. இவனால் எப்படி விடலாம்? இறங்கி. இவனுக்கு கன்று வேண்டாம், நம்மகிட்ட கட்டை இருக்குல்ல. இந்த போலீஸ் ஒருத்தனை படத்துலேயே அது எனக்கு கிடச்சி. முதல்ல இவனை தான் அடிக்கணும் போலங்கிட்டு. ஓய், பேஸ்பால் பேட் வச்சுருக்காங்க, தடுக்கானே. ஐயோ, இது வேலைக்கு ஆகுது. பிஸ்டல் அடி, வண்டியாலேயே போடுறா. அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சு. யோ ப்ரோ, இவனை மட்டும் காலி பண்ண நம்ம பிரச்சனை முடியாது ப்ரோ. இவங்க கேங்கையை மொத்தமாக காலி பண்ணோம். இவனோட இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம அங்கே போவோம் ப்ரோ. நம்ம அடுத்து அவங்கள போய் காலி பண்ணுவோம் ப்ரோ. நீ வரியா? கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி நான் இவனை காலி பண்ணிட்டு வரேன். சரி, ஓகே கைஸ், இப்போ இந்த போதை பொருளை நம்ம ஏரியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். அவனுக்குள்ள போய் நம்ம காலி பண்ண போகிறோம். அவனுங்க இடம் இருந்தா கிட்ட தான் இருக்குது. சரி, சீக்கிரம் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். டேய் வந்து யாரா சீக்கிரம். அவ்வளோதான், வண்டி எடு. ஆக்சிலேட்டர் போட்டுறான். ஐயோ, இவனை வேறு போட்டு தள்ளிட்டேனே. சரி, போலீஸ் யாரும் வரல, பார்த்துக்கலாம். நேராக போய் அந்த தெரியுது பார்த்தீங்களா, ரெட் கலர் மார்க்கு, அங்கே போய் நிப்பாட்டணும். திருப்பி
என்னங்க திடீர்னு டச் ஒர்க் ஆகாமல் போயிடுது. கண்ட்ரோல் முதல்ல மாற்றணுண்ணா, ஏன்னா இது எனக்கு செட் ஆக மாட்டேங்கி. சரி இப்போ இங்கே போய் வண்டியை நிப்பாட்டுவான். யோ, நீங்கள் க்ரோ ஸ்ட்ரீட் கிட்ட பிரச்சனை பண்ணால் எங்கள் கிட்ட பண்ணுற மாதிரிடா. தக்காளி சாவிடா. டேய் நம்ம பையனை எவ்வளோ அடிச்சிட்டான் வாங்கடா. டேய் அந்த க்ரோ ஸ்ட்ரீட் பசங்களை அடிச்சு நொறுக்குடா. தக்காளி எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா, மண்டேலே போடுவேன். டுமில் டுமில் டுமில். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. இந்த பேட்டை எடுத்துப்போம், ஏன்னா என்கிட்ட இருக்க அந்த போலீஸ் கட்டையோட இது பவர்ஃபுல் நினைக்கேன். கமான் எட்ரா தம்பி, அவ்வளோதான் எடுத்தாச்சு. சரி இப்போ கிளம்போம். கமான் கிளம்போம். வெளியே வேறு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இந்த எங்கே போலீஸ் கிட்ட தான் நிற்கான். இவன் வேறு நம்மளை பிடிச்சா நம்ம கன்னெல்லாம் எடுத்துருவானே. கமான் சீக்கிரம் வந்து யாரா ரைட்ரு, அவன் வேறு வந்துட்டுருக்கான். ஓகே இப்போ எங்கே போவ, வீட்டில் போய் விட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. அழுத்துற ஆக்சிலேட்டரை, அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அங்கே போய் நிப்பாட்டினா இந்த மிஷன் முடிஞ்சு அடுத்த மிஷன் பார்க்கலாம். அப்படியே ஒரு ட்ரிஃப்ட் போட்டு நிப்பாட்டுவோமா. வாட்டா ட்ரிஃப்டை கரெக்டாக விழுந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ், மிஷன் முடிச்சு. அடுத்த மிஷனும் பக்கத்துலேயே இருக்குது, இப்போ வாங்க. காசுல இருக்காதடா, ஏன் பிரச்சனைங்க எவனுக்குமே புரிய மாட்டாங்குது. டேய் குண்டு பையல, அப்படி உனக்கு என்னடா பிரச்சனை வேண்டி கிடக்கு? எனக்கு பசிக்குதுடா. இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தியா? சரி வா போய் சாப்பிடுவோம். ஆமாண்டா, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாது. சீக்கிரம் வா, என் வயிறுல சுண்டலி ஓடிட்டு உனக்கு. யோ என்ன சாப்பிடலாம், டாக்கோஸா இல்ல பீஸாவா? அதெல்லாம் அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம், வாங்கடா போ. ஓகே கைஸ், இந்த மிஷன் எனக்கு ஞாபகம் இருக்குது. காரில் போக சொல்லணும். ஓகே வாங்க, இப்போதைக்கு பர்கர் ஷாப்புக்கு போகணும், அங்கே போவோம். ஓகே எங்கே இருக்குது, இப்படியே போயிட்டு ஒரு ரைட் எடுத்து ரைட் இல்லை லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போகணும். இங்கே ட்ரிஃப்ட் போடு சார். இந்த ட்ரிஃப்ட் போட்டாலே எனக்கு வர மாட்டேங்குங்க, அப்படியே யூட்டன் போடுது ட்ரிஃப்ட் போட்டாலே. இது வேறு திரும்ப மாடிக்க. என் டிரைவிங் ஸ்கூல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், சாரி மன்னிச்சுக்குங்க. ஓகே இன்சைடு தானே போனோம். ஆமாம் அச்சோ சாரி, வழி மாறி வந்துட்டேன். இதுக்கு அடுத்தது போயிருக்கணும். இதுக்கு அடுத்த ட்ரைனிங் போகிறதுக்கு போல இந்த ட்ரைனிங்லேயே வந்துட்டேன். ஓகே திரும்ப அவ்வளோதான், திரும்படா. ஓகே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே ஒரு மார்க் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே வண்டியை நிப்பாட்டணும். வாடா போ. அவ்வளோதான். சார் உங்களோட ஆர்டர் சொல்கிறீங்களா? சிஜி உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஒரு சிக்கன் பர்கர். எனக்கு ஒரு சிக்கன் பர்கர். எனக்கு ஒரு சிக்கன் பர்கர். எனக்கு ஒரு சிக்கன் பர்கர், அப்புறம் 3 சாண்ட்விச், அப்புறம் 4 மில்க் ஷேக், அப்புறம் 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் ஒரு கொத்து பரோட்டா, அப்புறம் 2 பிரியாணி, 4 சிக்கன் ரைஸ், 8 ஆப்பம், 12 வடை, 8 இட்லி, 20 தோசை. அவ்வளோதான். ஸ்வீட். அம்மா நான் இல்லாமல் 5 வருஷமாக எப்படி இருந்தாங்க? எனக்கு தெரியும், ஆனா நம்ம இப்போ அதை பத்தி பேச வேண்டிய நேரம் இல்லை சிஜி. ஆமா கரெக்ட். இப்போ சாப்பிட வேண்டிய நேரம். நம்ம எல்லாரும் இப்போ சாப்பிடுவோமா? டேய் தடியா, எப்படியா நீ சாப்பிட்டுட்டே இருந்தா நான் ஒரு நாள் கண்டிப்பா வெடிச்சு சத்தறிடுவாடா. ஓய் நான் எவ்வளோ சாப்பிட்டா உனக்கு என்னடா வள்ளி பாச்சா. இந்த சிக்கன் பர்கர் அப்படி நான் டயட்ல இருக்கேன், அதான் கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அங்க பாருங்கடா, அவங்க பாலக்கு என்ன தானே, அவங்க என்னடா இங்க பண்றாங்க? எல்லாரும் குடிங்க. ஓகே சேஸ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவனுக்கு பின்னாடியே போய் அவங்கள சுடணும். கன் இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா இவனுக்கு வேறு சுட தெரியாது ஒழுங்கா. ஸோ நம்மளே மடக்கி பிடிச்சி சுட்டுறலாம் அவனை. கமன் அப்படியே இடித்து ஒரு இடத்துல நிப்பாட்டி சுட்டங்கன்னு வைங்கண்ணா, ஈஸியாக சுட்டுறலாம் அவனை. கமன் சுடு. சேஸ்கே போயிட்டானே. சரி பரவாயில்ல, நம்மளும் திருப்பி போயிட்டுப்போம். அங்கே வர வண்டி மாட்டிக்கிச்சு. ஓகே எடுத்தாச்சு. போ. இந்த முன்னாடி தான் போயிட்டுருக்கேன். யாரும் அந்த டாக்ஸிக்காரன் குறுக்கால வந்துட்டுருக்கேன். அப்படியே முன்னாடி போ. சுடு இன்ஜின்லேயே சுட்டேன். அதான் ஏன் மறுபடியும் போகிறானே. பரவாயில்ல, துரத்தி போய் அடிப்பான். எங்கே போய் எஸ்கே போயிட போகிறான்? தந்தா தான் இருக்கேன். சுடு அவ்வளோதான். சரி எஸ்கே போயிட்டானே. சார்ஜ் வேறு கம்மியாக தாங்க இருக்குது எனக்கு.
இந்த மடக்கி பிடிச்சாச்சு, இங்கேயே வச்சு சுடு. அவ்வளோதான், வண்டி புகைய ஆரம்பிச்சிருச்சு. அவன் வண்டி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிட்ட போனால் நமக்கு தான் பிரச்சனை. ஸோ பின்னாடி தள்ளி வந்துடுவான். டுமில் வெடிச்சிருச்சு. இந்த இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவனை நம்ம ஆளுங்களே போட்டு தள்ளிடுவான்ல. சுட்டுங்களா? இல்லை, நம்மளை ஏற்றிடுவான். இவனுங்க அவனையே சுட்டுற மாதிரி இல்லை. சரி, இப்போ இடத்துக்கு போனால் இந்த மிஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, கமான் விட்றோம் இடத்துக்கு. அந்த பாலம் தாங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பாலத்துக்குள்ளே போனால் நம்ம இடம் வந்துடும். அவ்வளோதான். இதோ இங்கே வந்துடுச்சா? லிஃப்ட் போட்டாங்க. கரெக்டாக போட்டாச்சு. டேய் திடியா, உனக்கு சாப்பாடு வாங்க போன இடத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தியாடா? அவனுங்க வருவாங்க நான் என்ன எதிர்பார்த்தேன். சரி, என்னை எங்கே இறக்கி விடு சிஜே. அப்புறம் சிஜே என்னையா வீட்டில் இறக்கி விட்டுறியா? சரி, இறக்கி விட்டுறேன் வா. அப்புறம் பார்க்கலாம் ப்ரோ. அப்புறம் பார்க்கலாம் காய்ஸ். ஓகே கைஸ், இப்போ பிக் ஸ்போக் மட்டும் இருக்கான். ஆனால் அவன் வீட்டில் இறக்கி விட்றான். சரி, இப்போ எதுக்கு இறங்குறேன்? ஓகே, வண்டியில் ஏறா. அவன் வீடு இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ரைட் எடுத்தால் வந்துடும். அவன் போட போ. அவ்வளோதான். ஆனால் என்ன திணிங்க பிக் ஸ்மோக்கு. ஓகே, பிக் ஸ்மோக்கு வீடு கிட்ட வந்துருச்சு. அந்த பாலத்தை தாண்டி ஒரு லெஃப்ட் எடுத்தால் அவன் வீடு வந்துடும். அங்கே அந்த ரெட் மார்க் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே போனால் போதும். கவனம், நீ பட்டுற தம்பி. எனக்கு தெரியும். ஆமாம், ஸ்வீட்டும் அதே மாதிரி தான் வருத்தத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் அதை மீன் பண்ணுறேன். நீ எதை பற்றியும் நினச்சிட்டு இருக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு மேன். சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறம் பார்க்கலாம் சிஜே. அவ்வளோதான் கைஸ், இந்த மிஷினும் முடிஞ்சிச்சு. 200 கொடுத்துருக்காங்க. 6000 வச்சுருக்கேன். வரும் 200 கொடுக்குறேன் பாருங்க. சரி, இப்போ அடுத்த மிஷின் எங்கே இருக்குது? ஸ்வீட் கிட்ட தான் அடுத்த மிஷினும் இருக்குது. போவோம், ஸ்ட்ரைட்டாக போனால் போதும், அங்கே போயிடலாம். நடுவில் வேறு நிறைய வண்டி வந்து கொண்டு வந்து சிறப்படுத்துன்ட்டு நம்ம ஒழுங்காக ஓட்டினாலும் ஏத்தாப்பில் வேறு ஒழுங்காக ஓட்ட மாட்டேங்க. அதான் சரியாக வருது. சரி, நிப்பாட்டுறேங்க. தனியாக போய் தான் நிற்கணுமா? சரி, இறங்கடா தம்பி, இறங்கி. ஓகே, என்ன ஃபோன் கால் ஏதோ வருது. ஹே சிஜே, நான் தான் ஸ்வீட் பேசுகிறேன். ஹேய் ஸ்வீட், வாட்ஸ்அப். ஹேய், நீ உடம்புக்கு மரியாதை கொடுத்தாதான் உடம்பு உனக்கு மரியாதை கொடுக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ரொம்ப ஒல்லி குச்சி கணக்காக இருக்க. ஸோ ஜிம்முக்கு போய் கொஞ்சம் உடம்பு வைடா. ஏன்னா ஒரு கேங்ஸ்டருக்கு உடம்பு தான் முக்கியம். ஸோ நீ ஜிம்முக்கு போய் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஃபிசிக்கை பில்ட் பண்ணிட்டு வா. அவ்வளோதானே, விடு, நான் பார்த்துக்கிறேன். கைஸ், நம்ம ஆல்ரெடி ஒரு ஜிம் பாடின்னு தெரியாமல் அவன் பேசிகிட்டு இருக்கான். சரி, வாங்க மிஷன் அக்செப்ட் பண்ணுவோம். சாரி கைஸ், இந்த கட்சின் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. அதாவது அங்கே என்ன நடந்துச்சுன்னா, நமக்கு துப்பாக்கி ஒழுங்காக பிடிச்சி சுட தரலையா. ஸோ அதான் நமக்கு கன் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். சரி, இப்போ வண்டி ஏட்றா. கன் ட்ரைனிங் கொடுக்க இடம் அங்கே சாப்பிட போனல அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது. ஸோ சார், ட்ரிஃப்ட்டு போடலான்னு நினச்சா யூ-டர்ன் அடிச்சிருச்சுங்க. எனக்கும் இந்த ட்ரிஃப்ட்டுக்கு சுத்தமாக வந்து வரல. ஓகே, இப்போ கிளம்புவோம். இந்த சாப்பிட வர இடத்துக்கு என்ன வண்டி ஒரு மாதிரி யூ-டர்ன் அடிச்சிட்டே இருக்கு. பஞ்சர் எதுவும் ஆயிடுச்சா? சரி, தெரியலையே. ஓகே, போவோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தால் முடிஞ்சு. போ. இவன் வேறு குறுக்கால வந்துட்டுருக்கான். நம்மளே ஒழுங்காக போனாலும் இவங்கள குறுக்கால வந்துட்டு நம்மளை எரிச்சப்படுத்திட்டு இருக்காண்டி என்ன செய்ய. சரி, ஓகே, திரும்படா. இந்த இடம் இருக்குது, வண்டியை உள்ள விடு. அவ்வளோதான். ஏய், பார்த்து சுடு. யாரா நீங்களா? ஏய், பொறுமை, இது நாங்கள் தான். ஏய், நீ அந்த பெவர்லி ஜான்சனோட பையன் தானே? ஆமாம். பிரெயின், நீ தான் செத்துட்டியே. நான் பிரெயின் இல்லை, நான் காரல். நான் இன்னொருத்தன். ஓ, அப்படியா? சரி, நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதாவது எங்களுக்கு கொஞ்சம் கன்ஸ் தேவைப்படுது. ஓ, அப்படியா? அப்போ நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க. அடேங்கப்பா. ஓய் சிஜே, முடிஞ்ச அதை சுட்டு காட்டுடா. டேய், நீ இத்தனை புல்லட் எடுத்துருக்க, நான் ஒரே புல்லட்டில் சுட்டு காமிக்கிட்டா பாடுறா. அடுத்த வேறு என்னத்தை சுட? ஓ, 3 வச்சா எனக்கு என்ன கஷ்டமா? இந்த பாருங்க எவ்வளோ குண்டு அடிக்கான்னு. நான் 3 புல்லட்டை சுட்டு காமிக்கிட்டா. இந்த இத்தனை புல்லட் எடுத்துருக்கேன், நான் 3 புல்லட்டில் முடிக்க பாருங்க. இந்த 1, இந்த 2, 3. அவ்வளோதான். 3 செகண்டில் 3 புல்லட்டில் 3 முடிச்சிடலாம். எப்படி? அடுத்தது என்ன?
ஓ 5 டார்கெட் இருக்குது. ஓ குரல் யுத்த காமிச்சிட்டு சொல்கிறது. குரல் யுத்த காமிக்காதானே எனக்கு புதுசாக. இதுலேயும் பாருங்கள் குறி எவ்வளோ தாருதுன்னு. இதுலேயும் எனக்கு எவ்வளோ சொல்ல தெரியுதுன்னு தெரியாண்டா. சரி எனக்கு வேறு அந்த உருட்டுறது கண்ட்ரோல் அப்படின்னு மறந்துச்சுங்க. சரி நம்ம சும்மா உட்காந்தே சுடு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓ இங்கே ஒன்று இருக்கோ, அவ்வளோதான் முடிஞ்சு. வேற என்ன வேறு? ஓ காரை சுடணுமா? கரெக்டாக கார் பெட்ரோல் டேங்க்லாம் சுடணுமா? சுட்டு தான் போச்சு. இங்கே கரெக்டாக குறிவை. அவ்வளோதான். இதெல்லாம் என்ன பெரிய மேட்ரா? ஏய் உன் பேர் கத்த மாதிரி நீ ஒரு கில்லர் தான்டா. சரி ஆனா இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உண்மையான ஸ்ட்ரென்த் கருது உனக்குள்ளதான் இருக்கு. சரி வா நம்ம இப்ப கிளம்பலாம். ஏய் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்மித்து தான் எப்பவுமே கன் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் இடம். சரி ஓகே குட் பை கைஸ். 30 வருஷத்துக்கு மேலே க்ரூ ஸ்டேட்டுக்கு கன்னை சப்ளை பண்ணுறது நான் தான். ஸோ என்னை நம்பி நீங்கள் கன்ஸை வாங்கலாம் கைஸ். ஓகே சிஜே நீ ட்ரை பண்றா? நான் ட்ரை பண்ணுறேன். See you எமித். ஓகே நம்ம கிளம்பலாம் சிஜே. வண்டியை நேரம் என்னோட வீட்டுக்கு ஓட்டுறியா? ஓகே நம்ம போவோம் கைஸ். நான் ஆல்ரெடி பாலா கேங்க அதுக்குள்ள பயங்கரமாக போட்டு சொல்லி கன்னை வச்சு நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டேன். இவன் இப்போ வந்து ட்ரைனிங் எடுத்து கொடுத்துட்ருக்கான் நமக்கு. சரி இவனை வீட்டில் எடுத்து அடுத்த மிஷன் ஏதாவது பார்ப்போம் இருக்கான்னு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் அவன் வீடு வந்துடும் நினைக்கேன். இல்லை ஒரு லெஃப்ட் எடுக்கிறோம். அவனடி சி இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குங்க. ஹெட்லைட் வேறு இந்த கேமில் இருக்கா என்னன்னு தெரில. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யார் நம்ம ஹெட்லைட் போட்ட மாதிரி எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. பாப்பா இருக்கான்னு. ஓகே இப்போ எப்படி போவேன்? இப்படி போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுக்கணும். இவங்க வேறு குறுக்கால வந்துட்டுருக்காங்களே. நம்மளே கரெக்டாக போனாலும் அவங்களுக்கு கரெக்டாக போக விட மாட்டேங்காங்களே. என்ன செய்ய? சரி நம்ம வண்டியாது இந்த பாரு இங்கே கொண்டு போய் முட்டிகிட்ருக்கேன். என் வீடு நேராக தான் இருக்குது, அங்கே கொண்டு போய் விட்டால் போதும். கமன் போயிட்டு வரேன் சிஜே, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே ஸ்மோக் அப்புறம் பார்க்கலாம். ஃபோன் அதை அடிக்கி. ஏய் சிஜே முட்டா போயில. ஏய் ஸ்வீட் என்னாச்சு? நீ நம்ம கேங்க்கு நிறைய பண்ணியிருக்கேன்னு நீ நினச்சிட்டு இருக்க, ஆனால் நீ ஒன்றுமே இது வரைக்கும் பண்ணதில்லை. ஏய் ஸ்வீட் என்ன சொல்ல வர? அதாவது என்னன்னா பாலாஜி அவங்களோட கேங் கலரான வயலட் கலர் தான் அவங்க எப்பவுமே போட்டே இருப்பாங்க. நாங்களும் எல்லாரும் பச்சை கலர்ல தான் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆனா நீ இன்னும் ஏதோ வெள்ளை கலர்ல பனியனை போட்டு தெரியுது. உடனே பச்சை கலர்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி போடலாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவ்வளோதானே ஸ்வீட், நான் பார்த்துக்கிறேன். கைஸ் பச்சை கலரில் ட்ரெஸ் போடலையா? அதுக்கு இப்படி போய் கத்திட்டு இருக்கான். பனியன் தான் ஃப்ரீயாக இருக்குது, அது யாருக்காவது தெரியுதா? அப்போ சரி இப்போ வண்டி எடுத்துகிட்டு நேராக ட்ரெஸ்ஸு கடைக்கு போய் ட்ரெஸ் எடுப்போம். ட்ரெஸ்ஸு கடை எங்கே இருக்குது? அந்த பக்கத்துலேயே தான் இருக்குது. வண்டி ஏறான் திரு. அவ்வளோதான். அப்படியே போயிட்டு ஒரு ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடும். அந்த இடம் தெரியுதா? அங்கே போயிட்டு பச்சை கலரில் எதாவது ட்ரெஸ் போட்டால் போதும். ஓகே வண்டி அனுப்பாட்றா. பிங்கோ வேற என்ன பிங்கோன்னு வச்சுருக்கான் ட்ரெஸ்ஸு கிடைப்பாரு. சரி உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு எதாவது நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு பார்ப்போம் பச்சை கலரில். அங்கே தான் போய் நிற்காமா. ஓகே போ இந்த வந்தாச்சு. கண்ணாடிலாம் இருக்குது. சரி உள்ள ஏதாவது நல்ல கலெக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே மேலே டிஷர்ட்ஸ் பார்ப்போம். இப்போ ஏதாவது நல்லதாக இருக்கா? கீழே ஒன்று ஏதாவது இருக்குது. கமான் வெளியவா. இது நல்லா இருக்கே, பச்சை கலர்லேயே இருக்குது. சரி இதே வச்சுப்போம், நல்லா இருக்குது. இதையே வாங்கிப்போம். வாங்கிட்டு இப்போ வெளியே வந்துடலாம். உள்ளே போ. உள்ளே போயிட்டு தான் வருவானா, அப்படியே வர மாட்டானா? என்னடா சரி வெளியவா. அவ்வளோதான். இனி நீ வெளியே போனால் மிஷின் முடிஞ்சிடும்னு நினைக்கேன். சரி வெளியே அவ்வளோதான். ஓகே கைஸ் மிஷன் முடிஞ்சு. அடுத்த பிக் ஸ்மோக்கோட மிஷினும் அன்லாக் ஆயிடுச்சுங்க. சரி இப்போ அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. வண்டி எதிர்ப்பு அவ்வளோதான். வண்டி எதிர்ப்பு என்ன ரிவர்ஸ்லேயே போயிட்டுருக்கான். வண்டி எதிர்ப்பு அப்படியே போவோம். போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து ஐயா என்னதுங்க இது பஞ்சரான மாதிரி ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. சரி இப்போ இங்கே வந்தாச்சு. அந்த மார்க் தெரியுது பார்த்தீங்களா? இறங்கி போயின்னா தான் இங்கே எடுப்பானா மிஷினு. அந்த போ
போ அவ்வளோதான். நம்ம க்ரோ ஸ்ட்ரீட் கேங் இப்போ வளர்ந்துட்டே வருதுல கொஞ்ச நாளா. ஆமா, அதுக்கு சிஜே தான் காரணம். சிஜே எப்படி இருக்க? நீ ஜெயிலுக்கு போக ஆசையா? எது? ஓ, அதாவது இந்த ஜெஃப்ரி இருக்கான்ல, அவன் ஜெயிலில் இருந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் டேட். ஸோ அவனை போய் பார்ப்போமா? எது ஜெஃப்ரி ஜெயிலுக்கு போயிட்டானா? எப்பட்றா? அதை நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். கைஸ், ஜெஃப்ரின்னு அவன் ஒருத்தன் நம்மளால ஜெயிலுக்கு போயிட்டானா? அவனை எப்போ ரிலீஸு இன்னைக்கு தானே? அவனை போய் கூப்பிட்டு வரப்போம் வாங்க. எங்கே கொஞ்சம் தள்ளி இருக்கு போலையா ஜெயிலு? ஏன்னா மார்க்கு ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கு. சரி, இந்த வழி எடுத்து போக முடியுமா என்னன்னு பார்ப்போம். இவ்வளோ வேறு குறுக்காலே வந்துட்டுருக்காண்டி. பாலா கேங்காளுங்க. சரி, எப்படியோ போவோம். ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடும் நினைக்கேன். ஆமாம், நடத்துறா தம்பி, அடுத்துறா. இப்போ பாருங்க, என் டிரைவிங் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ சொல்லி வாய்ப்புல அதுக்குள்ளே இருந்தா திருப்பு அவ்வளோதான். திருப்பு எனக்கு மேலே இந்த கண்ட்ரோல் வர மாட்டேங்க. உருண்டை கண்ட்ரோலு நான் மாற்றணும் இதை. போ இருட்டில் வேறு ஒன்றும் தெரியல. இப்போ வெளிச்சு வந்துருச்சு. அந்த கிட்டத்தாங்க இருக்கு. நிப்பாட்டுறா தம்பி, அவ்வளோதான். ஏய் ஸ்மோக், அவன் எப்போ தானே வருவான்? முட்டா போய் அந்த வந்துட்டான் பாரு. ஏய், நீ முட்டா பையன்னு சொன்னதை அவன் கேட்டான் போல. சரி, எதுவும் கண்டுக்காம வா. நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஏய் ஜெஃப்ரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஜெஃப்ரி இல்லை, நான் என் பேரை மாற்றிட்டேன். என் பேர் ஓஜி லாக். ஓ சாரி, மறந்துட்டேன். சரி, எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. ஓய் பொறுமை. இப்போ என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒருத்தனை போடணும் மச்சான். எது போடணுமா? நான் கூட நீ ஜெயிலை விட்டு வந்த பிறகு ஸ்கூல் படிக்க போவேன் நினைச்சேன். சும்மா இருங்கடா. அந்த நாசமா போன ஜெயிலில் நான் எழுதின என்னோட பாட்டோட லிரிக்ஸ் சப்ஜெக்டான். அவனை சும்மா விட கொடுக்கலாமே. அவனை எப்படியா செஞ்சு விடணும். அவ்வளோதானே, வா பார்த்துக்கலாம். கைஸ், ஜெயிலை விட்டு வந்தது ஒருத்தனை போட சொல்லணும்னு சொல்லுதான். சரி வாங்க பார்த்துக்கலாம். வீடு எங்கே இருக்கு? அந்த முக்கோண மாதிரி தெரியுது. சே, ஒரு போலீஸ்காரனை வர அடிச்சிட்டேன், கேஸ் கொடுத்துட்டான். சரி, ஒரு கேஸ் தான் பார்த்துக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் வரும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுப்போம். ஆடு அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன நெருப்புலாம் எதாவது எரிஞ்சிட்ருக்கு. சரி, என்னென்னு தெரில. இந்த பாலா கேங் ஆளுங்க போகிறாங்களே, முட்டி தூக்கு. ஐயா, இப்படி வந்துட்டார். இங்கே வேறு வழி இருக்கான்னு தெரில. இங்கே ஒரு வழி இருக்கு, போவோம். போ அவ்வளோதான். இப்படி போயிட்டு இங்கே பிடிச்சி மெயின் ரோடை பிடிச்சி போவோம். மெயின் ரோடை பிடிச்சி அப்படியே அங்கே மேலே ஏறலாம். போ அவ்வளோதான். இவங்கள வேறு சைடே வந்துட்டுருக்கான்ல. நம்மளே போனாலும் இந்த மற்றவங்கள வரான்ல, நம்மளை ஒழுங்காக போட்ட விட மாட்டான்ல. ஓ வெயிட் பண்ணுங்க, நான் ஆக்சுவலாக மேலே போயிருக்கணும், தெரியாதனமாக கீழே வந்துட்டேன். அவன் திருப்பு ஒரு ட்ரிஃப்ட்டு போடுறான், அவ்வளோதான். இல்லை பார்த்தீங்களா, நான் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். அவனெல்லாம் வந்து என்ன முட்டிட்டு அப்புறம் அதனால் போலீஸ் வரலாம். போலீஸ் அடித்தா கேஸ் ஆகிருங்க. திருப்பு இந்த கம்பத்தை அடித்தா வர அப்படியே ரொட்டேட் ஆகிடுது ஃபுல்லாக. ஸோ ஓட்டும்போது கம்பத்தை இடிக்காம மாட்டுங்க. காரணம் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் பைக்குன்னா ரொம்ப எரிச்சலாக வரும். சரி, இப்போ இப்படி போனோம். வீடுங்க அந்த இருக்கு. ஒரு திருப்பு சொன்னால் அப்படியே யூட்டனே போடுது. இந்த ஸ்கிட்டு பட்டன் கொடுக்காதீங்க, அது ரொம்ப எரிச்சலாக வருது. அந்த தான் இருக்கு இடம். நிப்பாட்டுற வண்டியை. அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. மேலே ஏதோ ரெட் மார்க் தெரியுது. இப்போ மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி டேய் போடா, நான் பின்னாடி வரேன். அவனுக்கு முன்னாடி ஓடி வர வேண்டியதாக இருக்குது. ஃப்ரெடி, நீ உள்ளதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். மரியாதையாக என்னோட ரைம்ஸ் எனக்கு கொடுத்துரு. எது ரைம்ஸா? எனக்கு எந்த ரைம்ஸையும் ஞாபகம் இல்லையே. டேய் ஏமாத்தாத, என்னோட ரைம்ஸ் எனக்கு கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ என்ன செய்வியா செஞ்சுக்க. ஓ நோ ஃப்ரெடி, மரியாதை ரைம்ஸ் எனக்கு கொடு. கொடுக்க முடியாதுடா, என்ன செய்வேன்? ஆமாம், பாட்டான் பெரிய பாட்டு, அதுவே ஒன்றுத்துக்கு ஆகாத பாட்டு. ஏய் சிஜி, அந்த நாசமாக போனவனுங்க பின்னாடி வழியாக எஸ்கேப் ஆகுதுங்க. சீக்கிரமாக அவனுங்களை பிடிக்கணும். நீ வண்டியில் எடு, நான் பின்னாடி உட்காந்து அவங்கள சொல்லிட்டு வரேன்.
ஓகே சிஜய் கிளம்பு. ஓகே கைஸ், இப்போ வண்டி எடுத்து தெரு தெருவா சுற்றுவான். நம்மளும் அவன் பின்னாடியே சுற்றி அவனை போட்டு தரணும். அதுவும் பின்னாடி இருக்க இவன் தான் சொல்லணுமா? இவனுக்கு வேறு சுட தெரியாது, நம்மளுக்கும் ஓட்ட தெரியாது. ஸோ அவனை கொல்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கணும். ஒரு கட்டத்தில் அவன் கடைசியாக ஒரு இடத்துல நிற்பான். அந்த இடம் பார்த்து நம்ம அவனை போட்டு தரணும். மற்றபடி அவனை கொல்லவே முடியாதுங்க. ஏன்னா பின்னாடி இருக்கவனுக்கு சுடவே தெரியாது. நம்ம ஓட்டத்தை எப்படி ஓட்டுவான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவன் போயிட்டுருக்கான். இவன் வேறு பின்னாடி பார்த்தீங்களா, சுடுற ஒரு புல்லட் கூட அவன் மேலேயே படல. ஸோ இந்த மிஷனில் வந்து நீங்கள் ஸ்பீடாகவே போகக்கூடாது. ஸோ சில இடத்துல ஸ்ட்ரெயிட் ரோட்டில் வந்து ஸ்பீடு எடுக்கலாம், அதுவும் கண்ட்ரோலாக தான் இருக்கணும். மற்றபடி ஸ்பீடை எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்பீடாக போய் எதிரியாது அடித்தாங்கன்னு வைங்களேன், லைட்டாக அடித்தாலும் இவன் என்ன இங்கே வந்து எண்ணிய முட்டுதான். ஸ்பீடாக போய் எதுலையாவது முட்டினீங்கன்னு வைங்களேன், அப்படியே பைக்கில் வந்து விழுந்துருவான் அவன். ஸோ பைக் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆயிடுவான். இவன் எதுக்கு எண்ணியை மூடிட்டு போகிறான் சம்மந்தம் இல்லாமல்? வண்டி எடு சீக்கிரம் ஆடுறா. அவ்வளோ திருப்பு கண்ட்ரோல் என்னதான் மாறி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் மாற்றிட்டேன். அவ்வளோதான், போ. அவன் சில இடத்துல நின்று தாங்க போவேன். இந்த 1x1 வரும், அது வரைக்கும் தான் கஷ்டம். அதாவது அது வரைக்கும் ஈஸி, அதுக்கப்புறம் தான் கஷ்டம். ஏன்னா அப்புறம் நிற்கவே மாட்டான். ஓகே போ. இந்த பார்த்தீங்களா, ஸ்பீடாக வந்தேன். ஸ்பீடை வந்து நான் ரைட்டாக அடித்தாலே அப்படியே வண்டியை விட்டு கீழே விழுந்துடுறான். சீக்கிரம் ஆடுறா, வண்டி திருப்பு. அந்த சொன்னேலாம் ஒரு 1 way அது இந்த வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே வேறு அடித்து திரும்பிட்டு இருக்கேன். திருப்பு. இந்த அவன் அந்த தான் போயிட்டுருக்கான். அந்த மார்க் தெரியுதா, ஜோப்பு கலர் மார்க்கு, அதுதான் அவன். இந்த 1 wayல கொஞ்சம் பார்த்து ஓடுங்க. ஏன்னா ஏத்தாப்பில் வண்டி வந்துடுச்சு, அப்படியே முடிட்டீங்கன்னா எங்கேயோ பறந்து போய் விழுவான். நான் கீழே நான் இந்த வாட்டி எங்கேயும் முட்டல, அது வரைக்கும் சந்தோஷம். கொஞ்சம் கண்ட்ரோலாக ஓட்டுங்க. இந்த இடத்துல ஸ்பீடு கொஞ்சம் வரணும் தான், அதுக்குன்னு கண்ட்ரோலாக கொஞ்சம் இருக்கணும் கையில். அந்தளவுக்கு ஸ்பீடு வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக போனால் அவ்வளோதான். முட்டி தூக்கிட்டான் பாருங்க. சரி சீக்கிரம் வண்டி எடு. சீக்கிரம் யாரா வேறு எங்கேயாவது எஸ்கேப் ஆகிட போகிறான். ஏன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவன் ஸ்பீடாக போவான் ரொம்ப. அந்த நிற்கா இந்த ஸ்கேட்டிங் கிரவுண்டு இதுக்குள்ளே போயிட்டு. ஸோ இந்த கம்பம் வேறு நடுவில் யாரா வச்சா. இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது டப்புன்னு வெளியே பைக்லேருந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சுற்றிட்டே வந்துடுறேன். ஸோ இங்கே வர முடியிட்டுருக்கேனே. வெளியே வா. இதா பாரு, தூமச்சாலே சும்மா பாடினேன். சரி அவன் எங்கே இந்தா போயிட்டுருக்கேன். அடைச்ச வண்டியில் முடிட்டேன் பார்த்தீங்களா. ரொம்ப முடிட்டு இருந்தீங்கன்னா வண்டி ஒரு இடத்துல வெடிச்சிடும். ஸோ பார்த்துருங்க. அவன் முட்டில் எங்கேயோ போயிட்டான் போலயே. எங்கே அவன்? இந்த தான் இருக்கேன். ரொம்ப தூரம் ஒன்றும் மிஸ் பண்ணல அவனை. இந்த பின்னாடி இருப்பவன் சுடுவான்னு நினச்சிங்கன்னா அவன் சுடவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு சுட தெரியாது. ஸோ நம்ம தான் எப்படியாவது பார்த்து சுடணும். இவன்ட்டு வேறு வந்துட்டுருக்கான் நடுவில். அந்த அவன் எங்கே தான் போயிட்டுருக்கான். அவன் நிற்கிற இடத்துக்கு கிட்ட வந்தாச்சுங்க. இந்த அப்புறம் பார்த்தீங்களா. ஸோ இந்த வேலி வேறு கண்ணுக்கே தெரிய மாடி. திருப்பு. நான் வேறு இங்கே நிறைய தப்பு பண்ணிட்டுருக்கேன். அவன் எஸ்கேப் ஆகிட போகிறான். இந்தா நல்ல வேலை அடிக்கலை. அந்த புந்துக்குள்ளெலாம் புந்து போவாங்க. இந்த மிஷின் ரொம்பவே கஷ்டம். நீங்கள் லேண்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்சைட் வந்துட்டேன்னா ஆக்சுவலாக நல்ல கேம் தான் இது. ஆனால் சில மிஷின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்டோரி. ஸோ இந்த டச் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்கி. அந்த நின்ட்டான். இனி ஈஸி தான். நின்ட்டான், போயிட்டு அவனை சுட்டா போதும். கன் இல்லைன்னா இந்த மிஷின் முடிக்க முடியாது. ஏன்னா அவனில் ஃபுல்லாக கன் வச்சுருப்பான்ல. நமக்கு போய் கட்டையிலையும் கையிலையும் அடிச்சுக்க முடியாது. சுடு அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ். இனி அவனோட இடத்துல விட்டால் இந்த மிஷின் முடிஞ்சிடும். அதுக்கு நமக்கு வண்டி ஏதாவது தேவைப்படுது. இந்த செத்து கிடக்காம பாருங்க. இவன் தான் அவன் பாட்டை தூக்குனதா. சரி இப்போதைக்கு வண்டியை வந்துட்டா இந்த தூக்கிட்டு இவன் இடத்துல கொண்டு போய் இவனை விடணும். இப்போ ஸ்லோவாக நடந்து பார்க்கணும். ஏன்னா ஸ்பீடாக ஓடி இவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா இந்த மிஷின் ஃபெயில்ட் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் வண்டி ஓடிட்டு வரணும். ஆல்ரெடி ஒரு வாட்டி ஆயிடுச்சு. இந்த மிஷினை நான் ஒரு வாட்டி ஒரே அட்டம்ப்டில் முடிச்சதாக தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் எத்தனை அட்டம்ப்டில் முடிச்சேன்னு. சரி இங்கே ஒரு வண்டி நிற்கி இவன்ட்டு வந்து தூக்கிடலாம். தூக்குடா தம்பி. யாரா? அவ்வளோதான் ரோஸ் எடு.
பாலா கேங்க அடி அப்போ தூக்குனது கரெக்டு தான். ஏம்மா ட்ரெயின் ஜஸ்ட் மிஸ்ஸு வானம் அப்படியே முட்டி தூக்கிருக்கும் போல போன ஸ்பீடுக்கு. சரி இப்போ நேரம் இவன் வேற குறுக்கால வந்துருக்கார். அப்படியே ஒரு லெஃப்ட் எடு போ அப்படி ஒரு ரைட்டு மறுபடியும் ஒரு லெஃப்ட்டு எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இருக்கா வழி இருக்கா? இருக்கு ஓரளவுக்கு. அப்படியே ஒரு சரி ஏதோ ஒன்று ரைட்டு எடுத்து இப்படி இந்த குறுக்கால வந்துருக்காங்க பாருங்க. நம்மளே ஒழுங்காக போனாலே இவங்களை விட மாட்டேங்க. இந்த மெயினாக போலீஸ் வண்டி எடுத்தோம்னா கேஸ் கொடுத்துட்டு பிறகு எல்லாம் தப்பி அது வேறு தரேன். அந்த கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி போய் ஒரு ரைட் எடுத்து அப்புறம் மறுபடியும் ஒரு ரைட் எடுக்கணும். இப்போ அப்படியே ஒரு லெஃப்ட் எடு. இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போனாலே போதுங்க. இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போனாலே இடம் வந்துடும். போ அடுத்த வந்து அழுத்தால் இப்போ என் ஃபுல் ஸ்பீடை பார்க்க பாருங்க. போப்போம் அவ்வளோதான். ஸ்பீடு பார்த்தீங்களா? ஏதாவது ஸ்போர்ட்ஸ்காராக வந்துச்சுன்னா ஸ்பீடு அல்லும். இவ்வளோ வேறு குறுக்கால வந்து மீட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா ஸ்பீடு எங்கேயோ போயிருக்கோம். சரி இப்போ இந்த சந்தில் தாங்க திரும்பணும். இங்கே தான் போனோம். இங்கே அந்த மார்க் வந்துருச்சு பாருங்க. அது அங்கேயே உன இறக்கி விட்டா போதும். ஓப்போ அவன் தான் நிப்பாட்டுறேன். நல்லா வண்டி ஓட்டுறமா? ஓ தேங்க்யூ. சரி நான் இங்கே தான் இருப்பேன். நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் சிஜே. ஓகே. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த மிஷனும் முடிஞ்சு. அப்புறம் இந்த வீடியோவும் முடிஞ்சு. இந்த வீடியோவில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா பாதிலேயே என் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். இதுக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைபை போடலாமே. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கில்லர் கேமர். டாட்டா, பை பை, வரட்டா.